பல அறிஞர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை கதையை அவர்களின் பிறப்பிலிருந்து அல்ல, அவர்களின் முன்னோடி நபியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தே தொடங்கினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மனைவியான ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சிறு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரை தண்ணீரும் செடிகளும் இல்லாத மக்காவின் வெறிச்சோடிய பள்ளத்தாக்கிற்கு அழைத்துச் சென்றார்கள். அல்லாஹ்வின் கட்டளையின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியையும் குழந்தையையும் அங்கே விட்டு சென்றார்கள். அதற்கு ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது அல்லாஹ்வின் கட்டளையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படியானால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பாதுகாப்பான் என்று கூறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து திரும்பிச் செல்லும் போது 3 துஆக்களை அவர்களுக்காக பிரார்த்தித்தார்கள். அதில் முதலாவது, அவர்களின் குடும்பம் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இரண்டாவது துஆவாக, மக்களின் இதயங்களில் அவர்களுக்கான அன்பு ஏற்பட வேண்டும். மூன்றாவதாக, அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்று 3 துஆக்களையும் பிரார்த்தித்தார்கள். காலம் கடந்த போது அவர்களிடம் இருந்த உணவு முடிந்துவிட்டது. சிறு குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசியால் அழுதார்கள். அவருடைய தாயாரான ஹஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி தேடி சஃபா மற்றும் மருவா என்ற 2 மலைகளுக்கிடையில் ஓடத் தொடங்கினார்கள். 7வது முறை ஓடிய போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலடியில் இருந்து தண்ணீர் பொங்கும் சத்தத்தை அவர் கேட்கிறார். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு ஜம்சம் ஊற்றை வெளிப்படச் செய்தார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தண்ணீரை விரைவாக சேர்த்து ஒரு சிறிய குளமாக்கினார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி சஹாபாக்களிடம் கூறும்போது புன்னகையுடன், இஸ்மாயிலின் தாயாருக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக. அவர் தண்ணீரை ஒன்று சேர்க்காமல் விட்டிருந்தால் ஜம்சம் ஓடும் ஒரு நதியாகவே இருந்திருக்கும். இதுவே மக்காவில் உள்ள புனிதமான ஜம்சம் நீரின் உருவாக்கம் ஆகும்.